எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிடாரடன். வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை டங் தட்டிடுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பீப்புள் நிறைய விஷயத்தில் ரொம்ப அவசரப்படுறாங்க. அதாவது என்ன சொல்ல போனால், நம்ம ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்கோம், நம்மளுக்குன்னு யாராவது கிடைக்க மாட்டாங்களா? உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறையா இந்த மாதிரி ஆப்பில் மெயினாக ப்ரமோட் பண்ணுறாங்க. லைக் சொல்ல போனால் லைக் இந்த மாதிரி டிண்டர், அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஆப், இந்த மாதிரி ஊறப்பட்ட ஆப்பில் தேவையில்லாத ட்ராப்பில் மாட்டி நிறைய பேர் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ராப்பில் மெயினாக மாட்டாதீங்க. அது மெயினாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக நான் நிறைய ரீசன்ஸ் மெயினாக பார்த்துருக்கேன். அண்ட் முக்கியமாக நான் நிறைய பீப்புளோட நிறைய இன்ட்ராக்டும் பண்ணியிருக்கேன். நான் சில விஷயங்கள் என்னென்னலாம் மெயினாக கண்டுபிடிச்சிருக்கேன் நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். முழுசாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் நிறைய பீப்புள் சிங்கிளாக இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா ரிலேஷன்ஷிப் ட்ராமா மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தாலுமே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுக்குள்ளே ஃபீலிங்ஸ் மெயினாக காட்டிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில பேர் டிலே பண்ணுவாங்க. என்ன சொல்ல போனால் லைக் அப்புறமா பேசுவோம்னு சில பேர் டிலேவும் பண்ணுவாங்க. இதனாலே கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே பேசாமல் கூட போகிற கேட்டகரி இருப்பாங்க. அதே மாதிரி இதே இன்னொரு கேட்டகரி ரிலேஷன் ட்ராமா என்ன தான் இன்ட்ராக்ட் ஆனாலுமே அவசரப்பட்டு ரிலேஷன்ஷிப்பில் குதித்து கடைசியில் பிரேக்கப் ஸ்டேஜில் போயிடுறாங்க. இதனாலே பீப்புள் சிங்கிளாக இருக்காங்க மெயினாக சோர்ஸை சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ரீசன் என்னென்னா கமிட்மெண்ட் ஃபியர் எதனால் மெயினேன்னு சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன தான் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளதாக என்ன தான் நினைஞ்சாலுமே ஒருத்தவங்க ஆரம்ப கட்டம் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அண்ட் போக போக ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்க மாறி சந்தேகப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீ பெருசா இல்லை நான் பெருசான்ட்டு ஈகோ கிளாஷ் மெயின் அதிகமாகும். நிறைய சண்டைகள் சச்சரவுகள் வரும். உதாரணத்தினாலே கிட்டத்தட்ட பிரியிற ஸ்டேஜ் மெயினாக வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரீசன். அண்ட் தேர்ட் ரீசன் மெயினாக சொல்கிறாங்கன்னா, இதுதான் ரொம்ப க்ரூஷியலான ரீசன். அதாவது இப்போ இருக்கிற இந்த ப்ளே கேர்ள்ஸ் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், அவங்க நிறைய பசங்களை லவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ளே பாய் பசங்க நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுறதுனாலே ஒருத்தவங்க மேலேயும் ட்ரஸ்ட் இஷ்யூ மெயினாக வருது சொல்கிறாங்க. அதாவது ட்ரஸ்ட் இஷ்யூ இந்த சென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்ககிட்ட நம்ம ஏன் பழகணும், இவங்ககிட்ட நம்ம ஏன் பேசணும்னு மெயினாகவே நிறைய பேர் முடிவு பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு நல்ல பையன் ஒரு கெட்ட பையன் இருக்கான்னா, கெட்டவங்கிட்ட தான் மோஸ்ட்டாக இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஆனால் யார் நல்லவன் மெயினாக தெரியவும் மாட்டேங்குது. இதனாலே பீப்புள் மெயினாகவே ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட ஏமாந்து கடைசியில் என்ன தான் அவங்க கரெக்டான கேரக்டர் லேட்டாக என்ட்ரி கொடுத்தாலுமே ஆரம்பம் மெயினாகவே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுதான் தேர்ட் மெயின் ரீசன் சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் மெயின் ரீசன் என்னன்னா, இதுதான் க்ரூஷியல், தட் இஸ் கோல் ஓரியன்ட். சில பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும் மெயினாக இன்வால்வ் ஆவாங்க. அண்ட் முக்கியமாக செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் மெயினாகவே லவ் பண்ணணும் மெயினாகவே இறங்குவாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் மோஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூரான பீப்புள்ஸ் மெயினாக சொல்லலாம். அண்ட் அதுலேயும் ரெண்டு விதமான கேட்டகரி இருப்பாங்க. எப்படின்னா லைக் பாஸ்ட்டில் மெயினாக அவங்ககிட்ட பேசணுமே இன்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க. பட் அவங்க அவங்களுக்கு யாருமே செட் ஆகிருக்காது. அதனால் கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. அண்ட் செகண்ட் கோல் ஓரியன்ட் கேட்டகரி எப்படி சொல்லுவாங்கன்னா, லைக் இன்னும் எப்படின்னா, இவங்க ஆரம்பத்துலேருந்தே யார்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. இவங்க கெரியர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதனாலே இவங்க சிங்கிளாகவும் இருப்பாங்க. அண்ட் ஃபிஃப்த்து ரீசன் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா, பேரண்ட்ஸ் மெயினாக நிறைய பேர் மாதிரி பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நீ ஏதாவது லவ் பண்ணனா நான் இந்த மாதிரி தூக்கு மாட்டிப்பேன், இல்லை நான் மண்ணெண்ணெய் போட்டு கொளுத்திப்பேன், அந்த மாதிரி வேணால் பிளாக்மெயில் மெயினாக பண்ணுவாங்க. இது பிளாக்மெயில் பண்ணுறதுனாலே பசங்க பொண்ணுங்க மெயினாக பயப்படுவாங்க. முக்கியமாக அம்மா அப்பா வார்த்தையை கட்டுப்பட்டு இதனாலே கடைசி வரைக்கும் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. இதனாலே நிறைய பேர் சிங்கிளாக இருக்காங்க மெயினாக சொல்கிறாங்க. அண்ட் சிக்ஸ்த்து என்னென்னா, ஒருத்தவங்க இந்த ஃபியர் ஃபோபியா மெயினாக சொல்லுவாங்க. ஃபியர் ஃபோபியா அப்படின்னா இதிலே ஒரு 3 விதமான கேட்டகரி. ஒன்று எப்படின்னா, யாராவது நம்ம லவ் பண்ணுற மேட்டர் தெரிஞ்சதுன்னா வெளி உலகம் அந்த மாதிரி கலாய்க்குமேன்னு நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஃபியர் ஃபோபியா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் கடைசி வரைக்குமே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. அதுவும் ரிலேட்டிவ் சைடில் தெரிஞ்சதுன்னா முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் தேர்ட் மெயின் ரீசன் என்னென்னா, பெற்றவங்க என்ன தான் சொன்னாலுமே அது கடைசியில் தலையாட்டுற மாதிரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. இதனாலே பீப்புள் கடைசி வரைக்குமே சிங்கிளாக இருக்காங்கன்னு மெயினாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். பட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னோடய ஒப்பீனியன் நான் மெயினாக சொல்லிடுறேன். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களோ கமிட்டடாக இருக்கீங்களோ அது ரெண்டாவது பட்சம். உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா உண்மையாக இருங்க. அதே மாதிரி சிங்கிளாக இருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி சான்சஸ் யாருக்கும் கிடைக்காது. முக்கியமாக கெரியர் ஓரியன்டாக ஜெயிங்க. உங்களுக்கான பார்ட்னர் கரெக்டான நேரத்தில் வருவாங்க.
அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருங்க பெல் ஐகானை தட்டிங்க. நன்றி, வணக்கம்.